நெல்லை மாவட்டத்தில் இயங்கி வரும் உடல் எடை குறைப்பு மையங்களில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சோதனை நடத்தி மாதிரிகளை கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். முக்கிய நகரங்களில் ஆங்காங்கே மக்கள் கூடும் இடங்களில் ஒரு குடையின் கீழ் நின்று கொண்டு இலவசமாக உடல் எடையை குறைக்கலாம் என்ற பிரச்சாரத்தில் பல்வேறு நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. உடல் குறைப்பிற்காக இதுபோன்ற மையங்களை நாடும் மக்களிடம் பலவிதமான பவுடர்களை அளித்து அதை குறிப்பிட்ட தினங்கள் உட்கொண்டால் உடல் எடை குறையும் என்ற மூளைச்சலவையும் செய்யப்படுகிறது. இதுபோன்ற எடை குறைக்கும் பவுடர்களால் எடை குறைகிறதோ இல்லையோ உடல் உபாதை பக்க விளைவுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் மத்தியில் புகார்கள் எழுந்தன. இந்த புகாரின் பேரில் நெல்லை மாவட்டத்தில் புதன்கிழமையன்று 8 உடல் குறைப்பு மையங்களில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தலைமையில் அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையில் மாதிரி பொடி மற்றும் மருந்துகளை எடுத்துச் சென்றனர். மையங்களில் எடுக்கப்பட்ட மாதிரிகள் சோதனை கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் முடிவுகளை தொடர்ந்து உடல் குறைப்பு மையங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் கூறினார். இன்னைக்கு இந்த சென்டர் ரைடு பண்ணி அவங்க வச்சிருக்க உணவுகளை, மூலிகை உணவு என்று சொல்லக்கூடிய உணவுகளை உணவு மாதிரி எடுத்து பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்பிச்சு அந்த முடிவின் அடிப்படையில் பகுப்பாய்வு கூடத்தில் உள்ள பப்ளிக் அனலிஸ்ட், கவர்மெண்ட் அனலிஸ்ட் கொடுத்ததுக்கு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இவங்க மேல வழக்கு தொடர்ந்து வரும். ஆணையர் அவர்கள், உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் இதோட முடிவை பரிந்துரை செய்து தொடர் மேல் நடவடிக்கை இதை செயல்படுத்த வேணுமா வேண்டாமான்றது தெரிய வரும். தூத்துக்குடியை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்திலும் உடல் குறைப்பு மையங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனை மற்ற மாவட்டங்களில் உள்ள மையங்களில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.